நிலையில்லா உலகில் நிலையான தெய்வம் இயேசு. இந்த உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் மகிழ்ச்சி, மறுநாள் துக்கம். இன்று நம்பிக்கை, நாளை ஏமாற்றம். மனிதர்கள் மாறுகிறார்கள், உறவுகள் உடைகின்றன, வாக்குறுதிகள் காற்றில் கரைந்து போகின்றன. அந்த நிலையில்லா உலகில் வாழ்ந்தான் கார்த்திக். கார்த்திக் ஒரு சாதாரண இளைஞன். சிறுவயதில் அவனுடைய கனவுகள் பெரிதாக இருந்தன. வாழ்க்கை என் பக்கம்தான் இருக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் நினைத்தான். ஆனால் காலம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த உண்மை ஒன்று இருந்தது: இந்த உலகம் ஒருபோதும் நிலையானது அல்ல. தந்தையின் மரணம், வேலை இழப்பு, நம்பிய நண்பர்களின் ஏமாற்றம் ஒவ்வொன்றாக அவன் வாழ்க்கையை உடைத்தது. ஒவ்வொரு இரவும் அவன் மனதில் பல கேள்விகள். நான் என்ன தவறு செய்தேன்? கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா? ஒரு மாலை பொழுது உள்ளம் முழுவதும் வெறுமையுடன் அவன் ஒரு தேவாலயத்தில் நுழைந்தான். அங்கே இருந்து சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான். அந்த இடம் மௌனமாக இருந்தாலும் யாரோ அவனை பார்த்து பேசுவது போல உணர்ந்தான். உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் நான் மாறுவதில்லை. அந்த வார்த்தைகள் கார்த்தியின் இதயத்தை துளைத்தன. அவன் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தான். இயேசு அவனுடைய பிரச்சனைகளை உடனே அகற்றவில்லை, ஆனால் அவற்றை தாங்கும் வலிமையை கொடுத்தார். தோல்வியில் நம்பிக்கையையும், கண்ணீரில் ஆறுதலையும், இருளில் ஒளியையும் கொடுத்தார். அப்போது கார்த்திக் புரிந்து கொண்டான்: நிலையான வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் நிலையான தெய்வம் இயேசு கிடைத்தால் போதும் என்று. இன்றும் அவன் வின்றும் அவன் வாழ்க்கை சவால்களுடன் தான் இருக்கிறது. ஆனாலும் அவன் இதயம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. ஏனெனில் அவன் அறிந்து கொண்டான்: நிலையில்லா உலகில் நிலையான தெய்வம் இயேசு என்று.